Hello friends, welcome to Scorecy Academy. நம்ம வந்து ரயில்வேல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ மெயினா வந்து ரயில்வேல ஜேஇ எக்ஸாம்ல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கோரிசி அகாடமில வந்து கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு ₹249. அதுமாதிரி பிசிக்ஸ் அண்ட் சூப்பர் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு ₹249. பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எப்பயும் சொல்ற மாதிரி ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என்னோட லிங்க் வந்து நம்ம ஸ்கோரிஸ் அகாடமி ஆப் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க லேப்டாப்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபோன்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்டிபிசிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜேஇக்குமே வந்து சயின்ஸ் கேட்டாங்கன்னா அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சூப்பர், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் தி கிவன் கொஸ்டின். ஸோ வந்து ஒரு பசில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஜே எக்ஸாம்ல கேட்ட பசில் கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்க்க தான் வந்து கொஸ்டின் வந்து பெருசா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா நீங்க ரீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 7 members. ஓகேவா? 7 members A, B, C, D, E, F and G represent different countries in Olympics or Germany, China, Korea, France, Russia, Austria and Japan. Each one competes for different sports: volleyball, archery, basketball, tennis, boxing, athletics and football. The order of the person, countries and games is not necessarily the same. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 7 பேர் இருக்காங்க. ABCDEF and G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேருமே வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து விளையாட போறாங்க. ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு கண்ட்ரியை வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க, ஒரு கண்ட்ரிக்காக விளையாடுறாங்க. அது என்ன கண்ட்ரி அப்படின்னா, ஜெர்மனி, சைனா, கொரியா, பிரான்ஸ், ரஷ்யா, ஆஸ்திரியா அண்ட் ஜப்பான் சொல்லிட்டு ஒரு 7 கண்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 7 கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க, 7 கண்ட்ரிக்காக விளையாட போறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த கேம் விளையாடுறாங்க. ஓகே, ஒருத்தவங்க ஒரு கண்ட்ரிக்காக விளையாட போறாங்க, ஒரு கேம் விளையாட போறாங்க. அந்த கேம் தான் வந்து வாலிபால், ஆர்ச்சரி, பாஸ்கெட்பால், டென்னிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து 7 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, 7 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு கண்ட்ரிக்காக விளையாட போறாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரில ஒரு கேம்காக விளையாட போறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கேம் விளையாட, ஒரு ஒலிம்பிக்ஸ் அப்படிதானே, ஒருத்தவங்களும் ஒரு கண்ட்ரிக்காக விளையாடுவாங்க, ஒரு கேம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி 7 பேர் வந்து 7 கண்ட்ரிக்காக விளையாட போறாங்க. ஒருத்தவங்களும் ஒரு கேம் வந்து விளையாட போறாங்க. இப்போ நம்ம வந்து யார் யார் எந்தெந்த கண்ட்ரிக்காக விளையாடுறாங்க, என்ன கேம் விளையாடுறாங்க அப்படின்றது மூணுத்தையுமே வந்து கொலாப் பண்ணி நம்ம வந்து ஒரு பசில் வந்து சால்வ் பண்ண போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்களா, ஃபுல்லாவே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கிற பேராகிராஃப் மட்டும் தான் நம்மளுக்கு கொஸ்டின் பாருங்க, ஒரு 4 லைன் தான் இருக்கு. ஓகேவா? இருக்கலே ஈஸியான கொஸ்டின் இதுதான். ஸோ வந்து இது வந்து கொஸ்டின் வந்து பார்க்க பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்களோ நான் அதை அப்படியே எழுத போறேன், அவ்வளவுதான். ஓகேவா? வேற எதுவுமே பெருசா பண்ண போறது கிடையாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்சன் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க விளையாட போற கண்ட்ரிக்கு எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன கேம் விளையாடுறாங்க அப்படின்றது எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ மொத்தம் 7 மெம்பர்ஸ் இருக்காங்களா? ஸோ அப்ப நீங்க வந்து 7 வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. ஓகேவா? போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால தான் உட்காந்து லைன்லாம் போட்டு எழுதி காமிச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து எக்ஸாம் போய் அப்ளை பண்ண வேண்டாம், டேரக்டா கொடுத்துருக்க நீங்க எழுத ஆரம்பிச்சாலே போதும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சி ரெப்ரசன்ஸ் சைனா ஃபார் ஆர்ச்சரி. சீன்றவங்க சைனாக்காக விளையாடுறாங்க, ஆர்ச்சரின்ற கேம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே எல்லா பிளாங்கையும் ஃபில் பண்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப நம்ம அப்படியே எழுதிக்க வேண்டியதான். சீன்றவங்க வந்து சைனாக்காக விளையாடுறாங்க, அவங்க விளையாடுற கண்ட்ரி வந்து சைனா, அவங்க விளையாடுற கேம் வந்து ஆர்ச்சரி. ஓகேவா? ஃபுல்லா எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. டி வந்து ரெப்ரசன்ஸ் ஜெர்மனி பட் நாட் ஃபார் வாலிபால் ஆர் பாஸ்கெட்பால். டீன்றவங்க வந்து ஜெர்மனின்ற கண்ட்ரிக்காக விளையாடுறாங்க, ஆனா அவங்க வந்து வாலிபாலும் விளையாடல, பாஸ்கெட்பாலும் விளையாடல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப டீன்ற பர்சன் வந்து ஜெர்மனிக்காக விளையாடுறாங்க அப்படின்னு போட்டுக்கோங்க. அவங்க கேம் என்ன கேம் விளையாடுறாங்கன்னு தெரியாது. ஓகேவா? அவங்க வந்து வாலிபால் விளையாட மாட்டாங்க, பாஸ்கெட்பால் விளையாட மாட்டாங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க என்ன கேம் விளையாடுறாங்கன்னு தெரியாது, அதனால அதை எம்டியா விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன் ஹூ represents Japan competes for boxing. ஸோ ஜப்பானுக்காக யார் விளையாடுறாங்களோ அவங்க வந்து பாக்ஸிங் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா எந்த பர்சன் தெரியாது, A to G ல இருந்து யாரும் தெரியாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரில வந்து ஜப்பான் போட்டுக்கோங்க. ஸோ கண்ட்ரில வந்து ஜப்பான் போட்டுக்கோங்க, கேம்ல வந்து பாக்ஸிங் போட்டுக்கோங்க. ஸோ யார் விளையாடுறாங்கன்னு தெரியல, அதை எம்டியா விட்டுருங்க, அது கடைசியா பாத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இ கம்பஸ் ஃபார் வாலிபால் பட் நாட் கொரியா. ஸோ ஈன்றவங்க வந்து வாலிபால் விளையாடுறாங்க, ஆனா கொரியாக்காக விளையாடல அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு எம்டியா இருக்கு, ஆனா இங்க வந்து இ போட முடியாதுல்ல. ஏன் போட முடியாது? ஏன்னா இங்க வந்து பாக்ஸிங் இருக்கு, ஈன்றவங்க என்ன விளையாடுறாங்க, வாலிபால் விளையாடுறாங்களா, அதனால ரெண்டாவது எடுத்து கேப் எங்க இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஈன்றவங்க வந்து வாலிபால் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலிபால் வந்து போட்டுக்கோங்க. ஆனா இவங்க எங்க விளையாடல, கொரியாக்காக விளையாடல அப்படின்றது கொரியாவையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்காக விளையாடல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. ஏ ரெப்ரசன்ஸ் ஆஸ்திரியா ஃபார் அத்லெட்டிக்ஸ். ஸோ ஏன்றவங்க ஆஸ்திரியாக்காக விளையாடுறாங்க, அத்லெட்டிக்ஸ் விளையாடுறாங்க. அப்ப நெக்ஸ்ட் இதை எழுதிக்கலாமா. ஏ வந்து ஆஸ்திரியாக்காக விளையாடுறாங்க, அதே மாதிரி வந்து அத்லெட்டிக்ஸ் வந்து விளையாடுறாங்க.
ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, the one who represents Russia competes for tennis. ஸோ ரஷ்யாக்காக விளையாடுறவங்க வந்து டென்னிஸ் விளையாடுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்து ரஷ்யா வந்து இங்க போட்டுக்கலாம். ஸோ ரஷ்யாக்காக விளையாடுறவங்க வந்து டென்னிஸ் விளையாடுறாங்க. ஆனா அது யாருன்னு தெரியாது. A to G ல யாருன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால அதை எம்டியா விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருங்க போங்க, F does not represent Korea or Japan. ஸோ F வந்து கொரியாக்காகவும் ஜப்பானுக்காகவும் விளையாடலன்னு சொல்றாங்க. ஓகேவா? வேற எதுவுமே வந்து டைரக்டா கொடுக்கல F பத்தி. அதனால F வந்து இங்க ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம விட்டுறலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, G வந்து கம்பீட்ஸ் ஃபார் பேஸ்கெட் பால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ G பேஸ்கெட் பால். ஸோ அப்ப Gன்ற போஸ்ட் இங்க போட்டுக்கோங்க, பேஸ்கெட் பால் இங்க போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நம்ம வந்து கொடுத்திருக்கதை எல்லாமே வந்து ஃபில் பண்ணிருக்கோம். நம்ம வேற எதுவுமே பண்ணல. அவங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நம்ம எந்தெந்த இடத்துல எம்டியா இருக்கும் அந்த இடத்துல ஃபில் பண்ண போறோம். அதுதான் நம்மளோட டாஸ்க். ஓகேவா? இப்ப பாருங்க, கேம்ஸ் பாருங்க, நமக்கு மொத்தம் வந்து 7 கேம் தான் இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து 6 கேம் ஃபில் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 6 கேம் ஃபில் பண்ணிட்டோம். ஒரே ஒரு கேம் தான் எம்டியா இருக்கு. அந்த கேம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இப்ப என்ன கேம்லாம் ஃபில் பண்ணிட்டோம்னு பாருங்க. வாலிபால் வந்து ஃபில் பண்ணியாச்சு, ஆர்ச்சரி ஃபில் பண்ணியாச்சு, பேஸ்கெட்பால் ஃபில் பண்ணியாச்சு, டென்னிஸ், பாக்ஸிங், அத்லெட்டிக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இந்த ஃபுட்பால் மட்டும் ஃபில் பண்ணல. ஓகேவா? அப்போ ஃபுட்பாலை தூக்கி நம்ம வந்து எங்க எம்டியா இருக்கோ அந்த இடத்துல போட்டுற வேண்டியதான். ஸோ ஃபுட்பால் அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இப்போ டி வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ டி வந்து வாலிபால் விளையாட மாட்டாங்க, பேஸ்கெட்பால் விளையாட மாட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபுட்பால் பத்தி அவங்க எதுவுமே சொல்ல. மற்ற எல்லா கேமையும் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ ஃபுட்பால் மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரிக்கு வாங்கணும். கண்ட்ரிக்கு வரலாமா? ஸோ கண்ட்ரில வந்து 2 இடம் எம்டியா இருக்கு. ஸோ 2 இடம் எம்டியா இருக்கு. அப்போ 2 கண்ட்ரி ஃபில் பண்ணாம வச்சிருக்கோம். அது என்னென்ன கண்ட்ரின்னு பாருங்க. ஜெர்மனி வந்து ஃபில் பண்ணியாச்சு, சைனா பண்ணியாச்சு, கொரியா ஒன்றும் பண்ணல. ஓகேவா? ஸோ கொரியா வந்து இருக்கு லிஸ்ட்ல. அதுக்கப்புறம் பிரான்ஸ் இன்னும் பண்ணல. பிரான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரஷ்யா பண்ணியாச்சு, ஆஸ்திரியா பண்ணியாச்சு, ஜப்பான் பண்ணியாச்சு. ஸோ கொரியா அண்ட் பிரான்ஸ் இந்த 2 கண்ட்ரில ஏதோ ஒரு கண்ட்ரி தான் இங்க வரப்போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு. அப்புறம் பாருங்க, இப்ப ஈக்கு நேரம் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. நம்ம கொரியா வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து கொரியா வந்து கொரியாக்காக விளையாடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு 2 கண்ட்ரி தான் இருக்கு. கொரியா, பிரான்ஸ் மட்டும் தான் ஒன்றும் ஃபில் பண்ணாம இருக்கு. ஸோ அதுல கொரியா வராதுன்னா மீதி ரிமைனிங் இருக்கு பிரான்ஸ் தானே. ஸோ அப்ப இங்க வந்து பிரான்ஸ் எழுதிடலாம். அப்ப வந்து பிரான்ஸ்க்காக விளையாடுறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப பிரான்ஸ் போயிடுச்சா மீதி இருக்க கொரியா தான். ஸோ கொரியா வந்து வேற இடம் எங்க எம்டியா இருக்கும் அந்த இடத்துல ஃபில் பண்ணிருங்க. அவ்வளவுதான், கொரியா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, 2 பர்சன் வந்து ஃபில் பண்ணல. இங்க ஒரு இடம் எம்டியா இருக்கு, இங்க ஒரு இடம் எம்டியா இருக்கு. இந்த 2 இடத்துல வந்து யார் வரணும் அப்படின்றது தெரியணும். ஓகேவா? சோ இப்ப யாரெல்லாம் ஃபில் பண்ணலன்னு பாருங்க. ஏ பண்ணியாச்சு, பி பண்ணல. ஓகேவா? சோ அப்ப வந்து பி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சி இருக்காங்களா? சி பண்ணியாச்சு, டி பண்ணியாச்சு, இ பண்ணியாச்சு, எஃப் பண்ணல. ஓகேவா? அப்புறம் ஜி பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த பியும் எஃப்யும் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ பியும் எஃப்யும் எங்க ஃபில் பண்றது அப்படின்னா, எஃப்க்கு ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, அந்த பாயிண்ட் வந்து இப்போ நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ எஃப்க்கு என்ன பார்த்தோம்? எஃப் டஸ் நாட் ரெப்ரசன்ட் கொரியா ஆர் ஜப்பான். எஃப் வந்து கொரியாவையும் ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க, ஜப்பானையும் ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எஃப் வந்து கொரியாக்காகவும் விளையாட மாட்டாங்க, ஜப்பானுக்காகவும் விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 2 இடம் எம்டியா இருக்கு. அந்த 2 இடத்தோட கண்ட்ரி பாருங்க. ஸோ ஒன்னு வந்து ஜப்பானு, ஒன்னு வந்து ரஷ்யான் இருக்கு. ஸோ எஃப்ன்றவங்க வந்து கொரியாக்காகவும் விளையாட மாட்டாங்க, ஜப்பானுக்காகவும் விளையாட மாட்டாங்கல்ல. அப்ப ஜப்பானுக்காக விளையாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல ஜப்பான் இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல வந்து எஃப் வந்து வர மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்ப மீதி ரிமைனிங் ஒரு இடம் தான் இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல வந்து எஃப் போட்டுக்கலாம். சோ எஃப் போயிட்டாங்க அப்படின்னா மீதி பி மட்டும் தான் இருக்கும். சோ அப்ப இந்த இடத்துல பி போட்டுக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். நம்மளோட பசில் சால்வ் வந்து பண்ணியாச்சு. ஓகேவா? சோ ஒண்ணுமே கிடையாது. பர்சன்ஸ் கொடுத்துட்டாங்க, அவங்க என்ன கண்ட்ரிக்காக விளையாட போறாங்கன்றது கொடுத்துட்டாங்க, என்ன கேம் விளையாடுறாங்க அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஓகேவா? மோஸ்டா எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. எதுலாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம எம்டிஆர் இருக்க இடத்துல வந்து ஃபில் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள், முடிஞ்சிச்சு. இப்ப இதுக்கு கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் கேட்க பாருங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட்ஸ் ஜப்பான்? ஜப்பான் வந்து யார் ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. சோ ஜப்பான் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ ஜப்பான் யார் ரெப்ரசென்ட் பண்றாங்க? பீன்ற பர்சன் தான் ஜப்பான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. சோ ஆன்சர் வந்து பி. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? So next question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. In this question a statement is given followed by 2 conclusions. Choose the conclusions which best fits logically அப்படி சொல்லிருக்காங்க. So statement and conclusion வந்து கொடுத்திருக்காங்க. So statement and conclusion, statement assumption இந்த மாதிரிலாம் டாபிக் வந்துச்சுன்னா நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன வந்து நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்க சென்டென்ஸ்க்கு ரிலவெண்டா கொடுத்திருக்காங்களா, சம்பந்தமா கொடுத்திருக்காங்களா கன்க்ளூஷன்ல அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ சம்பந்தமே இல்லாம எதோ பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ சம்பந்தமா ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ரிலவெண்டா கொடுத்துருந்தாங்கன்னா எடுத்துக்கோங்க, irrelevant கொடுத்துருந்தாங்கன்னா எலிமினேட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? இப்ப ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Men from country X eat more and exercise less than they used to and more of them are turning obese, says a fitness expert அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது மென் வந்து
ஒரு கண்ட்ரி எக்ஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, அதுல இருக்க மென் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய சாப்பிடுறாங்க, ஈட் மோர், நிறைய சாப்பிடுறாங்க, ஆனா கம்மியா வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க. ஓகே, அண்ட் எக்ஸசைஸ் லெஸ் தேன் தே யூஸ் டு. ஓகேவா, ஸோ எக்ஸசைஸ் வந்து கம்மியா பண்றாங்க, அதிகமா சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒபீஸா ஆறாங்க. ஸோ ஒபீஸா ஆறாங்கன்னா குண்டாறாங்க, அன்ஹெல்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் வந்து சொல்றாங்க. சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா, கண்ட்ரி எக்ஸ்ல இருக்க மென் எல்லாருமே வந்து நிறைய சாப்பிடுறாங்க, எக்ஸசைஸ் கம்மியா பண்றாங்க, அதனால அவங்க வந்து ஒபீஸா ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப கன்க்ளூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The metabolism rate of men in country X is very low அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மெட்டபாலிசம்னா என்ன, நம்ம உடம்புல வந்து ஃபுட்டை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து மெட்டபாலிசம். ஓகே, ஸோ அந்த ரேட் வந்து மென்னுக்கு வந்து கண்ட்ரி எக்ஸ்ல இருக்க மென்னுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸசைசிங் இஸ் நாட் ஆன் த ப்ரியாரிட்டி லிஸ்ட் ஃபார் மென் இன் கண்ட்ரி எக்ஸ். ஸோ எக்ஸசைஸ் பண்றதை வந்து ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல அவங்க வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கண்ட்ரி எக்ஸ்ல இருக்க மென் வந்து எக்ஸசைஸ் வந்து ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல வந்து வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா irrelevant ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம அதை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்றோம். ஓகேவா, இங்க பாருங்க மெட்டபாலிசம் பத்தி பேசியிருக்காங்க. அவங்க மெட்டபாலிசம் வந்து கம்மியா இருக்கு, அதனாலதான் அவங்க வந்து ஒபீஸ் ஆறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ மெட்டபாலிசம் பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. ஸோ மெட்டபாலிசம் அப்படின்ற வேர்டு வந்து ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா, எதுவுமே இல்லைல்ல, அப்ப நமக்கு வந்து கன்க்ளூஷன் வந்து வராது அப்படின்னு சொல்லி நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த செகண்ட் பாருங்க. எக்ஸசைஸ் இஸ் நாட் ஆன் த ப்ரியாரிட்டி லிஸ்ட் ஃபார் மென் இன் த கண்ட்ரி எக்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸசைஸ் வந்து கம்மியா பண்றதுனாலதான் அவங்க வந்து ஒபீஸ் ஆறாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க சொல்லியிருக்காங்க எக்ஸசைஸ் வந்து நாட் ஆன் த ப்ரியாரிட்டி லிஸ்ட், அவங்க பண்றாங்க ஆனா அது வந்து ரெகுலரா பண்றது கிடையாது. ஓகே, இப்ப வந்து காலைல எந்திக்கிறோம், பிரஷ் பண்றோம், சாப்பிடுறோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம், இது கட்டு இது பண்ண இது கட்டு இது பண்ணோம் அப்படின்ற லிஸ்ட்ல வந்து அந்த எக்ஸசைஸ்ன்றது வரல. அந்த எக்ஸசைஸ் அவங்க ஒழுங்கா பண்ணாதனால தான் அவங்க ஒபீஸ் ஆறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அப்ப ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கன்க்ளூஷனுக்கும் ரிலவெண்டா இருக்கிறது இந்த கன்க்ளூஷன் 2 மட்டும் தான். ஓகே, ஸோ அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஸோ கன்க்ளூஷன் வந்து சுத்தமா சம்மந்தமே இல்லை. அவங்க மெட்டபாலிசம் ரேட்டை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அங்க வந்து அந்த மெட்டபாலிசம் ரேட் அப்படி இப்படின்னு அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க அதிகமா சாப்பிடுறாங்க, எக்ஸசைஸ் வந்து கம்மியா பண்றாங்க, அதனால ஒபீஸ் ஆறாங்க, அவ்வளவுதான். சிம்பிளா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ கன்க்ளூஷன் 2 வந்து அவங்க எக்ஸசைஸ் வந்து ப்ரியாரிட்டியா வைக்கல. ஸோ ப்ரியாரிட்டி வைக்கிறதுனால நம்ம வைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், அதை நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்றதுலாம் அர்த்தம். ஸோ அப்ப இவங்க எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்ற மீனிங் தானே இந்த கன்க்ளூஷன் 2ல வருது. ஸோ அப்ப கன்க்ளூஷன் 2 தான் வந்து ஃபாலோ ஆகுது. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா, இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் தான். இதெல்லாம் கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா, அட்டென்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. In this question, two statements are given followed by two conclusion. Choose a conclusion which best fits logically. So statement and conclusion கொடுத்துருக்காங்க. இது வந்து syllogism question. ஓகேவா, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் வேற, இது வேற. ஓகேவா, ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது பார்த்தாலே தெரியுது இல்ல, குட்டி குட்டியா ஆல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து syllogism question. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. All worms are mosquitoes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ all worms or mosquitoes அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஆல் மஸ்கிட்டோஸ் ஆர் பேர்ட்ஸ். ஆல் மஸ்கிட்டோஸ் ஆர் பேர்ட்ஸ். நீங்க வெண்டைகிராம் மட்டும் கரெக்டா வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா சிலாஜிசம்லாம் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்க சென்டென்ஸ்க்கான பிக்சர். ஓகேவா, இப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல் மஸ்கிட்டோஸ் ஆர் வார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆல் மஸ்கிட்டோஸ் ஆர் வார்ம்ஸ் இப்படி வரணும் நம்மளுக்கு. மஸ்கிட்டோஸ் உள்ள வரணும், வார்ம்ஸ் வந்து வெளியே வரணும். ஆனா இங்க எப்படி இருக்கு பாருங்களேன், வார்ம்ஸ் வந்து உள்ள இருக்கு, மஸ்கிட்டோஸ் வந்து வெளியே இருக்கு. அப்ப இது வந்து தப்பா தானே இருக்கு. அப்ப இது இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் வந்து எலிமினேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஆல் வார்ம்ஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ வந்து ஆல் வார்ம்ஸ் ஆர் பேர்ட்ஸ்னா இப்படி வரணும். ஓகேவா, ஸோ வார்ம்ஸ் தான் உள்ள இருக்கும், பேர்ட்ஸ் வந்து வெளியே இருக்கும். இங்க பாருங்க, வார்ம்ஸ் தான் உள்ள இருக்கு, பேர்ட்ஸ் வந்து வெளியே இருக்கு. ஸோ அப்போ இந்த பிக்சர் வந்து கரெக்டா இருக்கு. ஸோ அப்போ வந்து கன்க்ளூஷன் 2 வந்து கரெக்ட். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பி, கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா, ஸோ ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கதை மட்டும் கரெக்டா நீங்க வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா கன்க்ளூஷன் இருக்க நீங்க வரைஞ்சு பார்த்தே ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி, ஆன்சர் தி கிவன் கொஸ்டின் பிலோ. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பசில் தான் கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் பசில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 மெம்பர்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆர் பிளேயிங் ஏ கேம் ஸ்டாண்டிங் இன் சர்க்கிள் ஃபேசிங் அவுட்வர்ட்ஸ். ஸோ எல்லாருமே வந்து சர்க்கிளா நின்று விளையாடிட்டு இருக்காங்க, ஃபேசிங் அவுட்வர்ட்ஸ், வெளியே பார்த்த மாதிரி. ஓகேவா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவுட்வர்ட்ஸா இன்வர்ஸா அப்படின்றத பார்த்து கவனமா விளையாடுங்க, கவனமா வந்து பசில் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ வந்து அவுட்வர்ட்ஸ்ன்றதுனால 8 மெம்பர்ஸ் வந்து போட்டுக்கலாம். அவுட்வர்ட்ஸ் ஃபேசிங்ன்ற மாதிரி நம்ம வந்து சர்க்கிள் போட்டுட்டு ஆரோ மார்க் போட்டுப்போம். ஓகே, அப்பதான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. இல்லைன்னா வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து அவசரத்துல இருந்து இன்வெர்ஸ் போட்டோம்னா தப்பாயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. n is neither the neighbor of L nor of R. ஸோ n அப்படின்றவங்க வந்து L பக்கத்துலயும் வரமாட்டாங்க, R பக்கத்துலயும் வரமாட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் பக்கத்துலயும் n வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. O is the neighbor of L but not of S. ஸோ ஓன்றவங்க வந்து L பக்கத்துல வருவாங்க, ஆனா S பக்கத்துல வரமாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் ஓன்றதை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றேன். எங்க வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ O is a neighbor of L அப்படின்னா ஓக்கு பக்கத்துல L வருவாங்க
அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓக்கு பக்கம் அப்படின்னா எந்த இடம்லாம் வரும் பாருங்க, இதுவும் ஓக்கு பக்கத்துல தான், இதுவும் ஓக்கு பக்கத்துல தான். ஸோ இந்த ரெண்டு இடமே வந்து ஓக்கு பக்கத்துல தான். அப்ப நம்ம எல்லை வந்து எங்க பிளேஸ் பண்றது? அவங்க வந்து லெஃப்ட் சைடா ரைட் சைடா அப்படின்னு அவங்க எதுவுமே சொல்லல. அதனால அப்ப நம்மளுக்கு என்ன பண்றதுன்னா 2 பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகே, ஒன்னு வந்து ஓக்கு ரைட் சைடும் வரலாம், ஒன்னு வந்து ஓக்கு லெஃப்ட் சைடும் வரலாம். ஸோ அப்ப நம்ம வந்து இன்னொரு டயக்ராம் வந்து வரையணும். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க சைட் பை சைடு வந்து 2 டயக்ராம் வரைச்சுக்கோங்க. இங்க வந்து நான் வந்து ஓக்கு வந்து ரைட் சைடு இது, ஓக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து இது. ஓகேவா? ஸோ இன்வெர்ட்ஸ்னா ரைட் லெஃப்ட் அப்படியே மாறி வரும். ஸோ அவுட்வர்ட்ஸ்னா வேற மாதிரி வரும். ஸோ அதனால ரைட் லெஃப்ட்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ஓக்கு ரைட் சைடுல வந்து எல் போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு டயக்ராம் வரைஞ்சு அதுல வந்து ஓக்கு வந்து லெஃப்ட் சைடுல வந்து எல் வந்து நான் போட போறேன். ஓகேவா? ஸோ சைட் பை சைடு ரெண்டுமே வரைஞ்சுக்கோங்க, இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். ஸோ ஓக்கு வந்து லெஃப்ட் சைடுல வந்து எல் போட்டுக்கிறேன். இதுக்குமே நீங்க டைரக்ஷன்ஸ்லாம் போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா ஓஎல், இந்த ரெண்டுத்தை தானே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓஎல்க்கு ரிலேட்டட் ஏதாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படி சொல்லி பார்க்கணும். மற்றபடி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம விட்டுறலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பி இஸ் a neighbor of S and is third to the right of Q. ஓகே, அப்போ பியும் நம்மளுக்கு தெரியாது, எஸ்ஸும் தெரியாது, கியூவும் தெரியாது. மூணு பேருமே ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம இது யூஸ் பண்ண முடியாதுல்ல. அதனால இந்த பாயிண்ட் விட்டுட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, M is a neighbor of Q and fourth to the left of O அப்படின்னு இருக்கு. ஸோ M வந்து Qக்கு நெய்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் ஓவோட ஃபோர்த் லெஃப்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ன்ற பர்சன். இப்போ நமக்கு வந்து கியூவும் தெரியாது, எம்மும் தெரியாது, ஆனா ஓ தெரியும். ஸோ ஓ வந்து எங்க இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அப்புறம் ஓல இருந்து பார்க்கணும். ஓகேவா? ஃபோர்த் டு த லெஃப்ட், ஓக்கு ஃபோர்த் லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னா எம்ன்ற பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஓவோட லெஃப்ட் சைட் ஃபோர்த் லெஃப்ட் எங்க வரும் அப்படின்னு பாருங்க. ஓக்கு லெஃப்ட் சைட்னா இதானே. ஸோ இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட், இது தேர்ட் லெஃப்ட், இது ஃபோர்த் லெஃப்ட். அப்போ இந்த இடத்துல வந்து எம் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்க 1 2 3 4 இந்த இடத்துல வந்து எம் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எம் இஸ் த நெய்பர் ஆஃப் கியூ. ஸோ எம்ன்றவங்க கியூக்கு பக்கத்துல வருவாங்க, நெய்பர்னா பக்கத்துல, கியூக்கு பக்கத்துல வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எம்முக்கு பக்கம்னா ரெண்டு இடம் இருக்குல்ல. ஸோ இதுவும் எம்முக்கு பக்கத்துல தான், இதுவும் எம்முக்கு பக்கத்துல தான். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து கியூ வந்து ரெண்டு இடத்துல போடணும். அப்படின்னா இன்னொரு 2 டயக்ராம் வரையணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிலாம் வரைய வேண்டாம். நம்ம அதை குட்டி குட்டியா எழுதி அந்த பாசிபிலிட்டிஸ் வச்சு நம்ம ரிஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கியூ வந்து நம்ம வந்து ஒண்ணு இங்க வரலாம், அப்படின்னா ஒண்ணு இங்க வரலாம். ஸோ இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வரலாம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் கியூ வந்து இங்க வரலாம், அப்படின்னா இங்க வரலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கியூக்கு ரிலேட்டடா ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி பாருங்க. P is a neighbor of S and is third to the right of Q. So P வந்து S க்கு பக்கத்துல வருவாங்க, அதே மாதிரி Q ஓட third rightல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ Pன்ற பர்சன் வந்து Q ஓட third rightல இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து Q வந்து இங்க இருக்குன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ ரைட் சைடு வந்து இது, லெஃப்ட் சைடு வந்து இதா. ஸோ தேர்ட் ரைட்ல வந்து P இருக்கும். ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ரைட், இது செகண்ட் ரைட், இது தேர்ட் ரைட். இந்த இடத்துல P போட முடியுமா? போட முடியாதுல்ல, ஏன்னா O இருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல P போட முடியாது அப்படின்னா இந்த இடத்துல Q வர மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ Q வந்து இங்கதான் வருவாங்க அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுச்சு. அது ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடம் தான், இந்த இடத்துல வரலன்னா இந்த ஒரு இடம் தான் வருவாங்க. ஓகேவா? இப்போ தேர்ட் ரைட்ல P போடணும். ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ரைட், இது செகண்ட் ரைட், இது தேர்ட் ரைட். அப்போ இந்த இடத்துல வந்து P வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? முடிஞ்சு. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, கியூக்கு தேர்ட் ரைட்ல இது ரைட்டு, இது லெஃப்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்ல பி போட முடியுமா? போட முடியாது, ஏன்னா ஓ இருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல கியூ வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த இடத்துல கியூ வருவாங்க. ஸோ அப்போ கியூக்கு தேர்ட் ரைட்ல வரணும்ல. ஸோ தேர்ட் ரைட், ஃபர்ஸ்ட் ரைட், இது செகண்ட் ரைட், இது தேர்ட் ரைட். அப்ப இந்த இடத்துல வந்து பி வருவாங்கன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, P is a neighbor of S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Pக்கு பக்கத்துல வந்து S வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ Pக்கு பக்கத்துல பாருங்க, இங்கேயும் ரெண்டு இடம் இருக்கு. ஸோ இந்த இடம் ஒரு எம்டியா இருக்கு, இந்த இடம் ஒரு எம்டியா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு இடத்துல எந்த இடத்துல வேணாலும் S வரலாம். ஸோ அப்போ நான் அதே மாதிரி S வந்து ரெண்டு இடத்துல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, Pக்கு பக்கத்துல ரெண்டு இடம் இருக்கா, இங்க ஒரு இடம் இருக்கு, இங்க ஒரு இடம் இருக்கு. ஆனா இங்க வந்து எல் இருக்கிறதுனால இங்க வந்து S வந்து போட முடியாது. ஸோ அப்போ இந்த ரிமைனிங் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் வந்து S வரும்னு சொல்லிட்டு S நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு S இருக்கு. இந்த ரெண்டு Sல வந்து ஏதாவது ஒரு S வந்து நம்ம எலிமினேட் பண்ணோம். ஸோ அதை எப்படி எலிமினேட் பண்றதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஓக்கு பத்தி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, O is a neighbor of L but not of S. ஓன்றவங்க L பக்கத்துல இருப்பாங்க, S பக்கத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, O S பக்கத்துல இருக்குல்ல, O வந்து S பக்கத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப இந்த இடத்துல S வர மாட்டாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல வர மாட்டாங்கன்னா S வந்து இங்கதான் வருவாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? முடிஞ்சு. இப்போ பாருங்க, யார் யாரெல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலன்னு பாருங்க. L ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, M ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, N ஃபிக்ஸ் பண்ணல, O ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, P ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, Q ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, R ஃபிக்ஸ் பண்ணல, X ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து N-உம் R இந்த ரெண்டு பேரும் வந்து நம்ம ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கும். ஓகேவா? இப்போ எந்தெந்த இடம்லாம் எம்டியா இருக்குன்னு பாருங்க. ஸோ அது மாதிரி இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்க மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ சிம்பிளான பசில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்னன்னா இன்வெர்ஸா அவுட்வெர்ஸா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ரைட் லெஃப்ட்ன்றதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து நமக்கு வந்து தப்பாயிடும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும், நம்ம ஈஸியா வந்து பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு எந்தெந்த இடம்லாம் கேப் இருக்குன்னு பாருங்க. அந்தந்த இடத்துல வந்து இல்லாததை ஃபில் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள்.
ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதுல எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க ஒரு கேப் இருக்கு, இங்க ஒரு கேப் இருக்கு. ஸோ 2 கேப் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு 2 கேப்புமே. ஓகே, இப்போ நம்ம வந்து n r இந்த 2 பேர் தான் வந்து ஃபிட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாருங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா n வந்து l பக்கத்துலயும் வர மாட்டாங்க, r பக்கத்துலயும் வர மாட்டாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு. ஓகேவா, இங்க பாருங்க l இருக்காங்களா, ஸோ l பக்கத்துல n வர மாட்டாங்கன்னு சொல்லி கண்டிஷன் இருக்குல்ல, அப்ப இந்த இடத்துல வந்து n வர மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சா, அப்ப இந்த இடத்துல யார் வருவாங்க, r தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ மீதி ரிமைனிங் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, அந்த இடத்துல n போட்டுக்கோங்க. ஸோ n வந்து l பக்கத்துல வர மாட்டாங்க, l இங்க இருக்கு, r பக்கத்துல வர மாட்டாங்க, r இங்க இருக்கு. ஸோ n பக்கத்துல வந்து o p தான் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து கரெக்ட் தான். ஓகேவா, அதே மாதிரி இங்க பாருங்க இருக்கிற கேப் வந்து பக்கத்துல இருக்கு. ஸோ அப்ப நம்ம வந்து ஒண்ணு n இங்க போட்டோம்னா r இங்க போட்டுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா r இங்க போட்டோம்னா n இங்க போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுல எந்த இடத்துல போட்டாலுமே பாத்தீங்கன்னா n-ம் r-ம் பக்கத்துல வருது. ஓகேவா, சோ நம்மளுக்கு என்னது n-ம் r-ம் சேமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கண்டிஷன் இருக்குல்ல. சரி, n-ம் r-ம் பக்கத்துல இருக்குல்ல, அப்ப இந்த பாசிபிலிட்டி வந்து வராது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம். சோ அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து இந்த பிக்சர் தான். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் தான். ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, சிம்பிளான கொஸ்டின் தான். சோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Who among the following stands third to the left of O? O ஓட தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஓட ரைட் சைடு வந்து இது, லெஃப்ட் சைடு வந்து இது, தேர்ட் லெஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க, எஸ் இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து எஸ். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா, சிம்பிளான பசில் தான். ஓகேவா, அவங்க இன்வெர்ஸா அவுட்வெர்ஸான்றதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு எல்லாத்துமே வந்து கடகடன்னு போட்டுவாங்க. பாசிபிலிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா 2 பாசிபிலிட்டிஸ்க்கு மேல போட வேண்டாம். அப்படி போட்டா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே குட்டி குட்டியா எழுதி நம்ம ரிஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன் டே மார்னிங் பிரியா வாஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் சன் அண்ட் டுக் 4 times லெஃப்ட் டர்ன். விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேசிங் நவ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பிரியா அப்படின்ற ஒரு பர்சன் வந்து சன்னை பார்த்து நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து போகும்போது 4 times வந்து லெஃப்ட் சைடா திரும்புறாங்க. ஸோ அப்படி திரும்பினதுக்கு அப்புறமா கடைசியா வந்து அவங்க எந்த டைரக்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து ஃபேசிங் டுவர்ட்ஸ் சன் அப்படின்னா அவங்க என்ன டைரக்ஷன்ல இருப்பாங்க அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. ஸோ அதுக்கு என்ன தெரியும், நமக்கு ஜென்ரலா தெரியல, நமக்கு வந்து எல்லா டைரக்ஷன்ஸும் தெரியும்ல. இது வந்து நார்த், இது வந்து சவுத், இது வந்து ஈஸ்ட், இது வந்து வெஸ்ட். ஸோ சன் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும், சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அப்போ வந்து சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ வந்து சன் வந்து இந்த சைட் தானே, ஈஸ்ட் சைட் தானே இருக்கும். அதுவும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் டே மார்னிங் அப்படின்னா சன் வந்து ஈஸ்ட் சைட்ல இருக்கும், ஈவினிங் அப்படின்னா சன் வந்து வெஸ்ட் சைட்ல இருக்கும். இப்போ மார்னிங் அப்படின்றதுனால சன் வந்து ஈஸ்ட் சைட்ல தான் இருக்கு. அப்போ வந்து அவங்க ஈஸ்ட் டைரக்ஷன் சுத்தி ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. ஓகேவா, சோ அப்போ வந்து பிரியா வாக்கிங் டுவர்ட்ஸ் சன் அண்ட் டுக் 4 times லெஃப்ட் டர்ன். 4 times வந்து லெஃப்ட் டர்ன் வந்து எடுக்கிறாங்க. சோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஈஸ்ட் டைரக்ஷன் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஓகே, நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுக்கிறாங்க. 4 timesமே வந்து லெஃப்ட் தான் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ லெஃப்ட் திரும்புறாங்க அப்படின்னா எது லெஃப்ட், ஸோ ஈஸ்ட் சைட் போகும்போது ரைட் வந்து கீழே வரும், லெஃப்ட் வந்து மேல வரும். ஓகேவா, ஸோ டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் கிளாஸ்லாம் நடத்தியாச்சு, யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு, நீங்க வந்து பாத்துருவாங்க. இப்போ வந்து அவங்க லெஃப்ட் திரும்புறாங்க. ஓகே, லெஃப்ட் திரும்புறாங்கன்னா மேல போறாங்கன்னு அர்த்தமா. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து மேல போறாங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேல போறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க, திருப்பி அவங்க லெஃப்ட் தான் திரும்புறாங்க. ஓகே, 4 times லெஃப்ட் டர்ன் பண்றாங்க. இப்போ நம்ம ஒரு டைம் வந்து லெஃப்ட் டர்ன் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமும் திருப்பி அவங்க லெஃப்ட் தான் டர்ன் பண்றாங்க. திருப்பி லெஃப்ட்னா இப்போ மேல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வந்து ரைட், இது வந்து லெஃப்ட். ஸோ அப்போ லெஃப்ட்னா வந்து அவங்க இந்த சைட் போறாங்களா. ஓகேவா, சோ இது வந்து எத்தனாவது லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட். ஓகே, இந்த சைட் போறது வந்து செகண்ட் லெஃப்ட். அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்க, திருப்பி லெஃப்ட் தான் திரும்புறாங்க. சோ இப்போ வந்து வெஸ்ட் சைட்னா ரைட் வந்து இங்க வரும், லெஃப்ட் வந்து இங்க வரும். ஓகே, இப்போ லெஃப்ட்னா கீழே தானே போவாங்க. சோ அப்போ வந்து அவங்க கீழே போயிட்டு இருக்காங்க. இது வந்து தேர்ட் லெஃப்ட். ஓகேவா, சோ டிஸ்டன்ஸ் வந்து நீங்க எப்படினாலும் போட்டுக்கோங்க, அது வந்து டிஸ்டன்ஸ் பத்தி கொடுக்கல, அதனால ஜஸ்ட் சும்மா லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்ததுனால உங்க கைக்கு வர டைரக்ஷன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து 3 லெஃப்ட் வந்து டர்ன் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொரு லெஃப்ட் வந்து டர்ன் பண்ணல. ஸோ கீழே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ரைட் இது லெஃப்ட் இது. ஸோ இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட். ஸோ இப்போ லெஃப்ட் திரும்புறாங்கல்ல, இப்போ லெஃப்ட் திரும்புறாங்கன்னா இந்த சைட் போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வர மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இங்க வரைக்கும் வராங்க அப்படின்னா லெஃப்ட் திரும்புறாங்கன்னா இந்த சைட் போறாங்க. ஓகே, இதான் லெஃப்ட். இது வந்து எத்தனாவது லெஃப்ட், ஃபோர்த் லெஃப்ட். ஓகேவா, சோ பிரியா வந்து சன் இருக்க டைரக்ஷன் போயிட்டு இருக்காங்க, சன் வந்து ஈஸ்ட் சைடு தான் இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து இந்த சைட் போட்டிருக்கோம். சோ இந்த சைட் போயிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் 4 தடவை வந்து லெஃப்ட் எடுக்கிறாங்க. சோ இந்த சைட் போனா லெஃப்ட் வந்து இங்க, அப்புறம் மேல போனா லெஃப்ட் வந்து இங்க, திருப்பியும் இந்த சைட் போனா லெஃப்ட் வந்து கீழே, திருப்பியும் இங்க வந்து லெஃப்ட் வந்து இங்க. ஓகேவா, சோ இப்போ வந்து ஃபைனலா வந்து இந்த இடத்துல இருக்காங்க. சோ இப்போ என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேசிங் நவ். சோ இப்போ எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்காங்களா, இந்த டைரக்ஷன் என்னது, ஈஸ்ட் டைரக்ஷன் தானே. சோ இந்த டைரக்ஷன் என்ன டைரக்ஷன், ஈஸ்ட் டைரக்ஷன். சோ அவங்க எங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க, ஈஸ்ட்
ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுல நம்மளுக்கு வந்து என்ன நம்ம தெரியணும், எந்தெந்த டைரக்ஷனோட ரைட் எது லெஃப்ட் எது அப்படின்னு தெரியணும். அவ்வளவுதான். அது தெரிஞ்சா நம்ம இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா பண்ணிடலாம். இப்ப நார்த் டைரக்ஷன் போறாங்களா, அவங்களோட ரைட் வந்து எந்த சைடு வரும், லெஃப்ட் வந்து எந்த சைடு வரும் அப்படின்றது தெரியணும். ஈஸ்ட் டைரக்ஷன் போறாங்களா, அவங்களோட ரைட் வந்து எங்க வரும், லெஃப்ட் வந்து எங்க வரும் அப்படின்றது தெரியணும். வெஸ்ட் டைரக்ஷன் போறாங்களா, அவங்களோட ரைட் வந்து எங்க வரும், லெஃப்ட் வந்து எங்க வரும் அப்படின்றது தெரியணும். சவுத் போறாங்களா, அவங்களோட ரைட் வந்து எங்க வரணும், லெஃப்ட் வந்து எங்க வரணும்னு தெரியணும். சோ இது தெரிஞ்சா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு ரைட் லெஃப்ட் தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. இதை விட ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்கவே முடியாது. ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கிளாஸாக மீட் பண்ணலாம். ஸோ ஸ்கோரிஸ் அகாடமி வந்து கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் போயிட்டு இருக்கு, பிசிக்ஸ் சூப்பர் பேட்ச் போயிட்டு இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்டிபிசி எக்ஸாம், ஆர்ஆர்பி, ஜேஇ எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.